கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் கைமாறியது தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் விசாரணை துவங்கியது. நீதிமன்றத்தில் ஆஜராகாத கனிமொழி உள்ளிட்டோருக்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக ராசா பதவி வகித்தபோது சட்டத்துக்கு புறம்பான வழியில் 2G அலைக்கற்றை உரிமத்தை பெற்ற ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் அதற்கு பிரதிபலனாக 200 கோடி ரூபாய் லஞ்ச பணத்தை கலைஞர் டிவிக்கு கொடுத்ததாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் ராசா, கலைஞர் டிவி பங்குதாரர்கள் என்ற முறையில் கனிமொழி எம்பி, கருணாநிதி மனைவி தயாளு உள்ளிட்ட 10 பேர் மீதும், கலைஞர் டிவி உள்ளிட்ட 9 நிறுவனங்கள் மீதும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் கடந்த மாத இறுதியில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கில் திங்களன்று விசாரணை துவங்கியது. அமலாக்கத்துறை இணை இயக்குநர் உள்ளிட்ட அரசு தரப்பு சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. அப்போது ராசா, கலைஞர் டிவி, இயக்குநர் அமிர்தம் உள்ளிட்ட சிலர் மட்டுமே ஆஜராகியிருந்தனர். கனிமொழி உள்ளிட்ட பலர் ஆஜராகாததால் நீதிபதி OP சைனி கடும் கண்டனம் தெரிவித்தார். வழக்கு விசாரணையை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி சைனி அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் ஆஜராக வேண்டுமென கண்டிப்புடன் உத்தரவிட்டார். ராசா, கனிமொழி, தயாளு தவிர கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார், இயக்குநர் P. அமிர்தம், ஸ்வான் நிறுவன அதிபர்கள் சாகித் உஸ்மான் பால்வா, வினோத் கோயங்கா உள்ளிட்ட 19 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தயாளுவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.